சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சேலத்துக்கு பக்கத்தில் இருந்து வரேங்க. எனக்கு 19/1/2000 கல்யாணம் ஆச்சுங்க. சேலத்தில் இருந்த பொண்ணு எடுத்தேன் கலைவாணின்ட்டு. 15/12/2000 பெண் குழந்தை விஷ்ணு பிரியான்னு ஒரு பொண்ணு பிறந்துச்சிங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு 2 மாதத்தில் சுகர் ஆரம்பிச்சிருச்சிங்க பொண்ணுக்கு, அம்மாவுக்கு. சுகர் ஆரம்பித்தோடனே நான் சேலத்துலேயும் பார்த்தேன். அப்புறம் கோவை மெடிக்கலில் கொண்டு போய் எல்லாம் அங்கேயும் செலவு பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. நார்மலாகவே 600-700 இப்படி தான் இருக்குங்க சுகர். அதனால் அப்புறமேல் நாங்களும் ஒரு 4-5 மாதம் தொடர்ச்சியாக போய் வந்தோங்க. அப்புறம் வந்த பின்னாடி டாக்டரை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துக்கும். மாதம் வீட்டுக்கு தூரம் அந்த இதே பண்ணுறதில்லை, போகிறதில்லைங்க. அதனால் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துக்கணும்ப்பா, நீங்கள் குழந்தைக்கு இது ஆகிறதுக்கு அதுக்கும் இது இல்லை, பொண்ணோட நீங்கள் நல்லா அமைதியாக இருந்துக்குங்கன்னாங்க. அதுவும் நல்லா பாசமாக இருந்ததுங்க. அப்புறம் இருந்த பின்னாடி சரி அங்கே டாக்டர்லாம் சொன்ன பின்னாடி நாம் வந்து நம்ம அப்பா அம்மா செஞ்ச பாவமோ என்னவோ, நாம் தலைவிதி இப்படி ஆயிடுச்சு, நாம் வந்து அவருக்கு பின்னாடி ஒரு ஆதரவு வேணும், குழந்தை இருக்குது, நாம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நாம் ஒரு பக்கம் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அது சொல்லிட்டு இருந்துச்சுங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, அதை வந்து கேஸ் கொடுத்துருச்சுங்க. என்ன கேஸ் கொடுத்தாங்க? வரதட்சணை கொடுமை. இப்போ எங்கள் அண்ணெல்லாம் பேச்செல்லாம் கேட்டு போயிடுச்சுங்க, அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. எங்கள் அண்ணன் எல்லாம் சொந்த பந்தமெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னே வரவே இல்லைங்க. அப்புறம் மறுபடி தருமபுரி பக்கத்துலேருந்து ஒரு கல்யாணம் பண்ணினாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து எனக்கு கேஸ் போட்டது ஒரு 2 லட்சம் குறைஞ்சிட்டு டைவர்ஸ் ஆகி போயிடுச்சுங்க. அப்புறம் இப்போ ஒரு பையன் இருக்குது இந்த 2வது சம்சாரத்துக்கு. இப்போ வந்து பொண்ணு இப்போ 4 மாதத்துக்கு முன்னே ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சிங்க. ஒரு 2 வருஷமாக அம்மாவும் நானும் ஒரு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அம்மாவும் ஒதுங்கி போயிட்டாங்க, பக்கத்தில் கொஞ்சம் தூரமாக போயிட்டாங்க. இப்போ வந்து அம்மாவுக்கும் ஆதரவு இல்லைங்க, 67 வருஷம் ஆகுதுங்க. பாப்பாவும் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, பாதுகாப்பு எதுவும் இல்லைங்க அதுக்கு. அதனால் நீங்கள் எப்படியாவது பார்த்து அவங்க 2 பேரும். முதல் மனைவி எங்க? அது சேலத்தில் இருக்குங்க, டைவர்ஸ் ஆகி அதுக்கு எந்த ஒரு இதுவும் சம்மந்தம் இல்லைன்ட்டு போயிடுச்சுங்க. மாதம் ஒரு டைம் வந்து பொண்ணை மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி கோர்ட்டில் அது வந்ததுங்க, அனுமதி வந்ததுங்க. அதனால் 2வது மனைவி எங்கூட தான் இருக்குங்க. அது வந்து பாசமாக நமக்கு பொண்ணு ஒன்று இருக்குது போதும், பையன் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அது ஆப்ரேஷன்லாம் பண்ணிடுச்சுங்க. முதல் மனைவி எங்க இருக்காங்க? சேலத்தில் இருக்குங்க. யாரோட இருக்காங்க? அவங்க அப்பா பாட்டி எல்லாம் இருக்காங்க, அதுலாம் இருக்காங்க. பொண்ணு அவங்களோட விடலையா? இல்லைங்க, பொண்ணு எங்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போச்சுங்க. போகும்போது எங்கள் வீட்டுக்கார்ட்டே நான் விட்டுட்டு போகிறேன், பொறுப்பில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு தான் டைவர்ஸ் ஆச்சுங்க. அதுக்கு நார்மலாகவே சுகர் அதிகம் ஆகிடுங்க. இப்போ கூட இப்போ 1 வருஷத்துக்கு முன்னே கீழே விழுந்து ஏதோ கால் கிராக் ஆகி எலும்பு இது இன்சுலினை தான் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. டெய்லி இன்சுலின் தான், மாத்திரையெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டாங்க. பத்திரிகைலாம் படிச்சிருக்கீங்களா? 40 வருஷம் ஒரு அம்மாவுக்கு 2 காலும் வராது, அவங்க வீட்டுக்காரர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. படிச்சிருக்கீங்களா? படித்தேங்க. இது வந்து அம்மா வந்து ஒரு பாசத்தில் வேகத்தில் ஐயோ நம்ம இவளும் சரி பெரிய கலைவாணிங்கிறோம், அது மொதல் இப்போ கலைவாணிங்க அதுவும் நினச்சிது. அப்புறம் அம்மாவும் எங்கள் வீட்டில் நான் அக்கா ஒன்று அண்ணன் ஒன்றுங்க, நான் 2-3 பேர் இறந்துட்டாங்க, 5வது தான் நான். அம்மா வந்து ஒரு வெறித்தனமான என் மேலே ரொம்ப பாசமாக இதாக இருப்பாங்க. பையனுக்கு அப்படியே இதாக பின்னாடி அப்படி ஏதோ நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களும் மனஸ்தாபம் வந்து அம்மாவோட
எங்கள் வீட்டு 2வது சம்சாரத்துக்கு பையன் பிறந்ததுங்க. அப்போ அம்மா வந்து அடிக்கடி போய் தருமபுரியில் பார்த்துட்டு வருவாங்க. தருமபுரியில் போய் அடிக்கடி குழந்தைய பார்த்துட்டு வருவாங்க. அப்போ வந்து எங்கள் அக்கா வந்து இங்கே தான் செட்டில் இருக்காங்க. எங்கள் அக்கா வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறாங்களே, பையனை போய் பார்த்துட்ருக்கு. அம்மா கொஞ்சம் எல்லாம் பணம் அக்கா கொடுக்க பிடிக்க அம்மா மேலே கொஞ்சம் இருக்கனால எங்கே நமக்கு வருமானம் வராமல் போய் இப்படி இங்கே விட்டுருமா என்னமோன்னு சொல்லி அந்த வேகத்தில் இது பண்ணிட்டாங்க. யார் முதல் மனைவி, யார் ரெண்டா? என் கலைவாணி. முதல் மனைவி, அவங்க 2வதா? உங்கள் 2 பேருக்கு இவரோட எந்த பிரச்சனையும் இல்லையாம்மா? இல்லைங்க. உங்களுக்குமா? எனக்கு பிரச்சனைங்க. என்ன பிரச்சனை? வேண்டான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணாங்க, சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் பண்ணாரா, இங்கே பண்ணீங்களா? அவங்க இல்லைங்க, இவங்க தான் இப்போ இது எங்கள் அண்ணன் பேச்சை கேட்டுட்டு இதே பான் அந்த இது இருக்குங்க, பானுன்ற ஒரு அம்மா கிட்ட இதுக்குள்ளே நாங்கள் மேடம், நான் சொல்கிறது கொஞ்சம் முழுசாக கேளுங்க. அவங்க அண்ணங்கிட்ட இது வரைக்கும் நான் முழுசாக ஒரு 10 வார்த்தை கூட பேசுனது கிடையாது. அவரும் என்கிட்ட பேசுனது கிடையாது. யாரும் எனக்கு எதுவும் சொல்லி தரல. குழந்தை பிறந்து 3 வயசு, குழந்தை வயிற்றில் இருக்கும்போது எனக்கு சுகர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது ரெகுலராக நான் கண்டினியூவாக சரியாக பார்க்காம விட்டதுனால குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது அதிகமாகிடுச்சு. இவங்க 2 வாட்டி கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போனாங்க. அது இவங்க கூட்டிகிட்டு போகல, இவங்க ஆள் வச்சு அமுச்சு விட்டாங்க. இவங்க கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க இருந்துக்கிட்டு சுகர் இருக்கிறது அப்படின்ட்டு இவங்க பையன் வேணும், எனக்கு இன்னொரு குழந்தை வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லதை கேட்டுக்கிட்டு பையன் வேணும், என் பங்காளிகிட்ட பையன் இருக்குது, என்கிட்ட இல்லை, எனக்கு மண்ணுத்தள்ளியோட பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாமல் அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அம்மா வீட்டில் இருந்தேன். உடம்பு சரியில்லாமல் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு தெரியாமல் இவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க பண்ணின விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிய வந்தது. உங்கள் புள்ள மாமியாரோட வளர்ந்தா நல்லா இருக்குமா, இவரோட இருந்தா நல்லா? எங்கள் மாமியார் கூட, நானே எங்கள் மாமியார் எங்கள் பிள்ளை, நாங்கள் 3 பேர் ஒன்றா இருக்க போகிறோம். என் பிள்ளையை நான் கொடுக்க மாட்டேன். அவங்க பையன் வேணும்னு சொல்லி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இன்னொரு பொண்டாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. எனக்கு வாழ்க்கை இல்லை. எனக்கு என் பிள்ளை வேணும். என் பிள்ளை ஒன்று தான் எதிர்காலமே. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நாசமாகவும் போயிடுச்சு. எனக்கு என் பிள்ளை வேணும். அதை வச்சுதான் நான் உயிரோட இருக்கேன். வயிற்றுச்சலை சொல்லிடுறேன் மேடம், எல்லா வயிற்று சாட்சியும் இருக்குங்க. நான் ஃபோன் பண்ணி கூட நான் தரேங்க, நம்பர் தரேங்க, நீங்களே ஃபோன் பண்ணி கேளுங்க. நாங்கள் வரத்துக்கு எங்கள் அம்மாவே தான் இது இருந்துட்டு எங்கள் அண்ணன் பேசாதே, எங்கள் அண்ணன்கிட்ட உறவு வச்சுக்காதீங்க வேண்டாம் அப்படின்னு நானே சொல்லியிருந்தேன். பேசுனது அந்த ஊர்ல வந்து விசாரிச்சு பாருங்க. இவங்க அண்ணன்கிட்ட நான் என்னைக்காவது ஒரு வார்த்தை பேசி யாராவது பார்த்திருப்பாங்களா, இல்ல அவரு என்கிட்ட பேசியிருப்பாரா? பேசுனதே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பொண்ணு மாமியார் கூட இருக்கட்டும் சொல்றாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வந்து இது நாள் வரைக்கும் இந்த வந்ததே இல்லை. நானும் இருப்பேன், என் பிள்ளை கூட நான் இருப்பேன். டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இவங்க அம்மாவோட நீங்க இருப்பீங்க? அதை கேளுங்க மேடம். நீங்க டைவர்ஸ் இவர் கூட தானே ஆச்சு. என் பிள்ளை அவங்க தானே படிக்க வைக்கிறாங்க. இவர் தானே வேணாம்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணாரு. மேடம் எங்க மாமி என்ன இருக்கு, அவங்க தனியா தானே பிள்ளைய வச்சு பாத்துட்டு இருக்காங்க. அவர் கூட தான் இருக்கிறாங்க. நாங்க மாமியார் கூட தான் அவங்க ஒத்துக்குறாங்களா? அவங்க ஒத்துக்குவாங்க. அம்மா கூட இருக்கட்டும், எனக்கு சந்தோஷம். அம்மா கூட இருக்கட்டும், பிள்ளையை பார்த்துக்கிட்டோம். பிள்ளைக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும், ஒண்ணுதான் எனக்கு. இப்போ மேடம் நான் கேக்குறேன், என் பிள்ளைக்கு இவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பு வாங்கி கொடுங்க, எங்க 3 பேத்துக்கு வாங்கி கொடுங்க. ஒரு விஷயம் கேட்குறேன். அவங்க சொல்றாங்கல்ல, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நான் என் பாட்டில் இருந்துக்கிறேன், மாமியாரோட என் பிள்ளையோட இருந்துக்கிறேன், உங்களுக்கு தான் வாழ்க்கையாச்சு, பையன் இருக்கான், மனைவி இருக்காங்க, வாழ்ந்துங்க சொல்றா. அதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு என்ன மாமியா புள்ள வந்துச்சுன்னு நாங்களும் பாத்துக்கிறோம். நாங்க வேணாம்னு இவங்க சொல்லுவோம். என்ன மேடம் எங்களை பாத்துக்கிறாங்க? அவங்க பாத்துக்கிறாங்க. இவங்க என்ன எங்களை நாங்களும் பாத்துக்கிறாங்க? வந்தா பாத்துக்கிறோம். நாங்க எதுக்கு? அவங்க தானே அம்மா, நீங்க ஏன் பாத்துக்கணும்? பெத்தவ நான் உயிரோட இருக்கேன். என் பிள்ளைக்கு அம்மான்னு சொல்லிட்டு அவங்க தானே பெத்தாங்க, நீங்க பெத்துக்கல. நாங்க பெத்தாலும் இப்ப வந்தானே, எப்ப வந்தானே? நாங்க தான் நினைச்சிட்டு இப்ப வந்தானே, நீங்க எப்ப தான் வந்தானே? பாத்துக்கிறீங்களா? அப்பப்ப நான் வந்து எத்தனை வருஷமா அந்த பொண்ணு இருமா, எத்தனை வருஷமா அந்த பொண்ணு மாமியாரோட இருக்கு? பிள்ளை 3-4 வருஷமாவே இருக்கிறாங்க. 4 வருஷமா இவங்க நீங்க கூட்டி ஏன் போய் பாத்துக்கல? வச்சிருந்து இவங்க டார்ச்சர் தாங்க முடியாம அந்த பிள்ளை அவங்க பாட்டி கிட்ட போயிருக்குங்க மேடம். மேடம் அதெல்லாம் பொய்ங்க மேடம். இப்ப நீ வந்து இதுதான் அதுக்கு உண்மை. பின்னாடி ஊருக்குள்ள மேடம் வந்து இது விசாரிச்சு ஒண்ணு உண்மை பாருங்க. கேளுங்க. இவங்க 2 பேரும் பாசமா இருந்து பையனை வந்து பார்த்ததா இல்லைன்னு கேளுங்க. நீங்க அது ஒண்ணு கேளுங்க. அதெல்லாம் கேட்க வேண்டாங்க என்கிட்ட. அவ பொண்ணோட அவ இருக்க போறா. அதுக்கு இல்லைங்க உங்களுக்கு மேடம், என்ன நான் வந்து பிரச்சனை? பிள்ளைக்கு பாதுகாப்பு தான் வேணும்னு நான் கேக்குறேங்க தவிர இப்ப வந்து இப்ப இந்த அதையே தான் அளவுக்கு இதா நானும் பேசுறது கேக்குறேன். இல்லை. இவங்க கிட்ட இருந்து என் பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணும், எனக்கும் வேணும். இதுக்கு மேல இவங்க என்ன இப்ப வேணாலும் எதுக்கு மாமியார பண்ணுவாங்க. வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? வந்தா சந்தோஷமா ஏத்துக்கிற மாட்டோம். இல்ல அவங்க இவங்களோட இருக்காங்கன்னா இருந்துகிட்டோம். சரி, நீங்க இந்த பொண்ணுக்கு பக்கம் உட்காருங்க. பாதுகாப்பு வேணும். கல்யாணம் பண்ணி 3 வருஷம் கூட வாழலைங்க மேடம். எங்க தாத்தாவே எங்க மாமனாரும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த ஆளுக்கு சுகர் வந்து இவனுக்கு வந்துருந்தாங்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேனா? எனக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு, எனக்கு பையன் வேணும்னு.
நான் இவங்களுக்கு பையன் சுகர் வேணும்னு வந்துருச்சா? கேட்கலைங்க மேடம். நான் இத்தனைக்கும் இன்னொரு காரணம் கல்யாணம் எங்க அம்மா பண்ணி தான். எங்க அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க. அந்த அம்மா வந்து நான் போய் கல்யாணம் பண்ணி வையின்னு எங்க அம்மாவை கேட்டேனா, எங்க அம்மாவை கேளுங்க. இவனை எங்க அம்மா தான் இருந்துகிட்டு இந்த அம்மா வேண்டாம், யார் பண்ணி வச்சாலும் பண்ணிக்குவாங்களா? யார் பண்ணி வச்சாங்க உங்களுக்கு? எங்க அம்மா தான் பண்ணி வச்சாங்க. கேளுங்க, எங்க அம்மாவை பண்ணி வச்சா கேட்படுங்க, இந்த நான் ஆளுக்கு ஏட் எங்க பண்றேன். மேடம் புத்தி போச்சு? எந்த பெரிய இது ஒருத்தர் சொல்லி வந்து பிரச்சனை கொடுத்து வந்து கல்யாணம் பண்றது சாதாரண விஷயமா? சொல்லி கொடுத்தா எனக்கு கூட தான் சொல்றாங்க புருஷனே டைவர்ஸ் பண்ணிட்டா நீ பண்ணிக்க மாட்டாங்க, நான் Divorce ஆகி பண்ணிக்கணும். எத்தனை வருஷம் ஆச்சு? டைவர்ஸ் ஆகி 9 வருஷம் இருக்கு மேடம். இப்ப என்ன திடீர்னு மாமியார் வேணும்னு வரீங்க? மாமியார் வேணும், பிள்ளை வேணும்னு வரேன். இத்தனை நாள் இவ்வளவு நாள் என் பிள்ளை பாத்துக்கல. பிள்ளைய அப்பப்ப வந்து பாத்துட்டு போயிட்டு தான் மேடம் மேடம் இருக்கேன். பொய்யும் பச்சை பொய்யும் ஐயோ மேடம். ஊருக்குள்ளார கேளுங்க, போன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஊருக்குள்ளார வந்து எத்தனை வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்துட்டு போனா சேலத்துக்காரி எதுக்கு இங்க வரா, அசிங்கமா பேர் சொல்லி அவ அங்க கூட்டிட்டு போய் ஊர் மேல விட்டுருவா, அப்படி எப்படின்னு பேசுறாங்க. அந்த பிள்ளை ஒரு பக்கம் சொல்லிட்டு அழுகுது, அம்மா நீங்க வந்துட்டு போறதுனால இப்படி எல்லாம் பேசுறாங்கம்மா, என்னால சரியா படிப்புல கவனம் செலுத்த முடியல கண்ணு, நான் வர்றதா உனக்கு பிரச்சனையா, நான் போன்ல கூட பேசிட்டு கம்முன்னு இருந்துக்கிறேன் கண்ணு, நீ நல்லா உன்னோட எதிர்காலத்துக்கு படிப்பு ஒண்ணுதான், உனக்கு வந்து அப்பாவும் சரி கிடையாது, எனக்கு உடம்பு இந்த மாதிரி நிலை, உனக்கு படிப்பு ஒண்ணுதான், நல்லா படிச்சுக்கோ, நான் வர்றதுதான் உனக்கு பிரச்சனையா, போன்ல கூட பேசிட்டு இருந்துக்கிறேன். மாமியாரும் மருமகளும் பஞ்சாயத்து இருந்திருக்கு. அவங்க 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப திடீர்னு இவங்க வந்து மாமியாரோட இருக்கேன்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி என் என்ன? பிள்ளைக்கோசரம் உங்க வீட்ல யாரோட இருக்கீங்க? அம்மா அப்பா கூட இருக்கேன். இப்ப என்ன திடீர்னு எங்க பாட்டி மாமியாரோட இருக்கேன்னு சொல்றீங்க? என் பிள்ளைக்கோசரம் இருக்கிறேன்னு சொல்றேன். இப்ப நாங்க என் பிள்ளைக்கோசரம் வந்ததுனால இருக்கிறேன்னு சொல்றேன். வந்து பாத்துட்டு போங்க. வந்து அதை இவங்க கூட மாட்டாங்களே மேடம், அது பச்சை போயிங்க மேடம். இங்க பாருங்க, நான் இது அப்படி இருக்கிறது வந்து டீச்சர் மூலியமா விளையாட மேடம் வர சொல்றேன். டீச்சர் மூலியமா வந்து நீ பாத்துட்டு போன்ட்டு இங்க பாரு, இவங்க பாட்டி அவங்க பாட்டி இப்போ உங்களுக்கு என்ன வர சொன்னேன். பிரச்சனை? மேடம் ஒண்ணு இல்லைங்க, இது வந்து எங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இத்தனையும் பண்ணுது. எனக்கு வந்து என் பொண்ணு என்ன சேஃப்டியா இருக்கணும், என் பொண்ணு சேஃப்டியா அவங்களே இருக்கணும். கூப்பிட்டு விசாரிங்க, நீங்க கேளுங்க, என்ன கொடுமை பண்ணி அந்த பொண்ணு அவங்க என்ன ஓடிச்சுன்னு சொல்றாங்களோ கேளுங்க. நான் அந்த மாதிரி கேட்டுக்கிறேன். அந்த பொண்ணு உங்க அம்மா பேர்ல சொத்து இருக்கா? ஆமாங்க மேடம், இந்த சொத்துன்னு கேளுங்க. எனக்கு சொத்து வேணாம், சொத்து பத்தி நான் கேட்கல. அதுக்கோசரம் தான் பிள்ளைய இங்க கூப்பிட்டு பாருங்க திரியுறாங்க. மேடம், என்னோட சொத்து நான் பத்த எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சும்மா வயிற்றுச்சல்ல பேசுறதுங்க இப்படி இவங்க சொத்தை பாக்குறவங்க. வாங்கிட்டு போய் நான் என்ன மேடம் இங்க பண்றேன்? பாருங்க மேடம், எங்க வீட்டுல போட்டதே எனக்கு முழுசா கொடுக்கல, எங்க வீட்டுல போட்டதே முழுசா எனக்கு கொடுக்கல. நான் 1.25 பவுன் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். நானே நல்லா இருக்கட்டும் நம்மளுன்ட்டு எங்க வீட்டுல எங்க அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் 1/2 பவுன்ல தாலி போட்டாங்க. நம்ம பொண்ணு நல்லா இருக்கட்டும் 8.25 பவுன்ல கொடி தாலி போட்டு கல்யாணம் பண்ணேன். வளகாப்பு 3 பவுன்ல வளகாப்பு பண்ணேன், தங்கத்துல போட்டேன். எங்கன்னு கேளுங்க. டைவர்ஸ் ஆகி போகும்போது நமக்கு தான் அந்த கொடியும் வளையலும் எங்கன்னு கேளுங்க. டைவர்ஸ் ஆகி போகும்போது யாருக்கு கொடுப்பாங்க கொடி? கவரிங் கொடியா மாத்தி கொண்டாந்து போட்டாங்க. அவங்க அம்மா பொய்யுங்க சொல்லுவாங்க மேடம், கேளுங்க. இதெல்லாம் பச்சை அவங்க பொய்யுங்க அம்மா மேடம். சொல்லுவாங்க கேளுங்க. அந்த அவங்க 7 அம்மா பவுன் கொடி இப்ப எனக்கு பாருங்க, போட்டாங்க ஆப்போசிட்டா கல்யாணத்துக்கு. எங்க அது அம்மாவே உண்மை எனக்கு மேடம். ஆப்போசிட்டா 7 மாறிடுச்சுங்க. பவுன் கொடி அவ்வளவுதான் போட்டது. உண்மைங்க. எங்க அம்மாவை ஏமாத்தி எங்க அக்கா ஊருக்கே எல்லாருமே தெரியும் அந்த கொடியை வந்து மாத்தனது. இப்படி கத்துறதுனால உண்மை ஆகாதுங்க. அதேதான் நான் நானும் சொல்றேன், சொல்றேன். நீ சாயிரம் மேல சத்தியமா கத்துறதுனால சொல்றேன். அதுவுமே ஆகாது. இங்க பாருங்க, என் பையனை கவரிங் கூட்டு கொடி வந்திருக்கேன். என் மாத்தனது பையன் மேல ஊருக்கே ஆணையா தெரியும். சொல்றேன். என்னங்க இது சொல்றது கவரிங் கொடி பூரா என்கிட்ட மாத்தி பொய். கொண்டாந்து கொடுத்தது எனக்கு தான் பைத்தியக்காரச்சி தெரியல. நீங்க சொல்லுங்க, எதுக்கு இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்க? என்ன பிரச்சனை? சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நாங்கள் ஆரம்பத்துலலாம் நல்லா பேசிகிட்டு இருந்தோம். இவங்களும் வந்து என் குழந்தைய தூக்குனாங்க, எல்லாம் பார்த்தும் பேசணும். எங்கள் மாமியை வந்து முன்னோட்டு போகிறனால நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒன்றா பேசிக்கிட்டாங்க, கேஸ் போட்டு நம்ம இவ்வளவும் பண்ணி அசிங்கமாக பேசினாங்க. நான் வந்து பொய் பேச மாட்டேன் மேடம். இவங்களை அசிங்கமாக பேசிட்டு கடைசியா இவர் மேலே வச்சாங்க பழி. நான் தான் அவன் தான் பேசினான், உன் புருஷன் தான் பேசினான் அசிங்கமா அப்படின்னு எல்லாம் பேசினா. பேக்கரிக்கு போனதெல்லாம் சொல்லு. எல்லாம் பேசிட்டு 200 ரூபாய்க்கு மேல பையனுக்கு வாங்கி கொடுத்தாப்படி. என் பிள்ளை இருந்தது நான் வாங்கி கொடுத்தேன். பிள்ளைக்கும் வாங்கி கொடுத்தாப்படி, பையனுக்கும் தனியா வாங்கி என் பிள்ளை கொடுத்தாப்படி. இருந்தது நான் வாங்கி நானும் கொடுத்தேன். அப்ப உட்கார்ந்து என் பிள்ளை இவங்க கிட்ட இருந்ததுங்க மேடம். என் பிள்ளையை பாக்கிறதுக்கோசம் மேடம் வந்தேன். குழந்தை என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு போனேன். பார்க்க கூடாதுன்னா அப்படியே அம்மாட்ட தான் இருந்தது. பையன் நீ வேற வழியில வந்தா, இவ பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு கொண்டாந்து என் விட்டுட்டு உங்க குழந்தை கூட தான் வந்தது. வச்சுட்டு இருந்தாங்க மேடம். என் பையனை பஸ் வந்து ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பஸ் வச்சுட்டு வச்சு விட்டாங்க மேடம். நான் பார்த்து வர சொன்னேன். ஐயோ பாவம், அதெல்லாம் என்ன உண்மை புருஷன் மேடம். அமையல, நான் பிள்ளை பொய் பார்க்கணும். சொல்லல. நான் வர எனக்கே சொன்னேன். தெரியாம இவர் போன் பண்ணி இருக்கிறாரு அவங்களுக்கு. இவளுக்கு தெரியாம எனக்கே போன் பண்ணி தெரியாது. சொன்னேன். செஞ்சது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? இத்தனைக்கும் காரணம் எங்க அம்மா ஐயோ தாங்க. பாவமா. இத்தனைக்கும் காரணம் எங்க அம்மா தாங்க. நீங்க கூப்பிடுங்க எங்க அம்மா. இவளை போய் நான் அவர் பொண்ணு உண்மையா பார்க்க சொல்லி சொன்னாங்க மேடம். பிள்ளை அனாமத்தா அவங்க போயிடும். நல்லாதான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன குறைச்சல்? இந்த ஆளால வாழ்க்கையை எழுந்து நாசமா நடுத்தருள் நிக்கிற மாதிரி நிக்கிற மேடம். நான் இப்ப எந்த ஆதரவும் இல்லாம இவங்க எங்க அண்ணனோட சேர்ந்துகிட்டு இவ பண்ணன கொடுமை இவ்வளவுதான் இல்லை. பொய் ஜாதகம். ஒரு இங்க வார்த்தை பாருங்க, முழுசா அந்த ஜாதகத்தை நான் எடுத்து அந்த வந்திருக்கேன். ஊர்ல எங்க பொண்ணு இருக்கிறவங்க பிறந்தது 15/12/2000. இவங்களும் எங்க அண்ணன் இவங்க அம்மா எல்லாம் சேர்ந்துகிட்டு பொண்ணு பிறந்தது 15/12/2001 சேலம் நரசிம்ம செட்டி வீதியில ஒரு அருணாச்சல சோசியருங்கிட்ட ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எழுதிட்டு வந்து எங்க அண்ணையும் எங்க அம்மாவையும் அப்ப ஒரு இதாக தான் இருந்தாங்க. கூட்டிட்டு போய் இங்க பாருடா டே,
வந்து சரியில்லடா உன் நேரமே, என் பிள்ளையும் எல்லாம் உங்க அம்மாலாம் ஒண்ணா இருந்தா என் பிள்ளை செத்துடுவாளாண்டா பாடுறா அப்படின்னு மூஞ்சில இட்டு இருந்தாங்க அந்த ஜாதகத்தை. இப்ப வச்சிருக்கிறேன் இன்னும். அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் அப்படிதான் இருக்குமோ, சரி நம்ம தனியா தான் போயிடலாமோ அப்படின்னு கூட நான் நினைச்சேன். நீ தனியா போகக்கூடாதுடா, டே அவ உன்னை சேலத்துக்கு கூட்டிட்டு போனா, எங்க சித்தப்பா ஒருத்தர் 2 ஒய்ப்பு கட்டி 3 ஒய்ப்பு கட்டி எல்லாம் போயிடுச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துட்டு இருக்கிறாப்புல சொத்தெல்லாம் கொடுத்துட்டு, டே உங்க சித்தப்பனுக்கு அடுத்த வரிசா பஸ் ஸ்டாண்ட்ல படுக்க வச்சிருவாடா, அவளை நம்பி நீ போகக்கூடாது, நான் சொன்ன மாதிரி கேளு, நீ இங்க சும்மா இப்படி இருந்து இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப வந்து கந்து நடத்திட்டு இருப்பேங்க, அது இதுன்ட்டு அரூர்ல இருந்து பணத்தை வாங்கி கந்து நடத்திட்டு இருப்பேன். இப்படி இருந்தீங்கன்னா அவனை கூட்டி போயிடுவாடா, நீ மாட்டை வாங்கிக்கடா, காடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 மாடு வாங்கி கொடுத்தாங்க. மாடு இருந்தா தானே கூட்டு போக மாட்டாங்க. எங்க அம்மா மாடு இருந்துச்சுன்னா காடு இருக்குது, மாடு பண்ணையும் பண்ணுங்க, அங்க எதுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி மாட்டை வாங்கி கொடுத்தாங்க. அப்பயும் நான் சம்மதிச்சு அந்த மாட்டை கறந்து பால் கறந்து ஊத்திட்டு இருந்தேன். அப்புறம் தான் நான் அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்தா புள்ள பிறந்தது 2000, அப்ப 2002ல சேர்த்தாங்க. எப்படி பிள்ளைக்கு வந்து 2001ல பிறந்திருக்கும் அப்படின்னு அந்த ஜாதகத்தை இப்ப கொண்டு வந்திருக்கேன் மேடம். இவங்க எழுதின ஜாதகம் அத்தனையும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன், மனசாட்சிக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு. இப்போ என்னங்கிறது தெரியுங்களா, இப்ப இனிமே மாமியான்னு இருக்கிற மாறி இதுக்கு மாமியே இல்ல பிள்ளைக்கோசரம் பாருங்க, அம்மாவா கூட இருக்கட்டுங்க மேடம், தெய்வமா இருக்கட்டும், எனக்கும் தெய்வமா கூட இருக்கட்டும். கெடாய் வாங்கி விட்டுருக்காத்த பிள்ளைக்கு லீவு, கோயிலுக்கு கூட்டு போய் நான் வேண்டுதலை செலுத்திட்டு வரேன் அப்படின்னு கூப்பிடறதுக்கு அங்கெல்லாம் அனுப்பக்கூடாது. அவன் பேசுறான், நானும் கூட மாட்டேன் அப்படின்னு என்ன காக்கு போட்டாங்க. நான் அங்க போய் சேர்ந்த கூட நிம்மதின்னு இருந்தேன். அப்புறம் விடிஞ்சு 2 நாள் கழிச்சு கறி குழம்பு வச்சு கறியை வறுத்து அதில் முட்டை வச்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. இல்லையான்னு கேளுங்க, நான் தூரமா இருந்தா அத்தனை என் பிள்ளை மேல கவனமா தான் நான் இருப்பேன். இவ இருக்கும் போதே என்ன கண்ணு சாப்பிட்டுன்னு எடுத்து வச்சிருக்கா. இல்ல கலைவாணி அவ இப்பதான் சாப்பிட்டா வயிறு ஜீரணம் ஆயிரும் கூட, நான் அப்புறம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா அதை அப்படியே வாங்கி வச்சுட்டு இவ போன பின்னாடி அந்த கறி குழம்பு எடுத்துட்டு போய் பக்கத்துல வயக்காடு மழை பெஞ்சு இருக்குதுங்க, ஓலை ஓட்டி போட்டிருக்காங்க. அதில் கொண்டு போய் இந்த அம்மா கொட்டி மண்ணை போட்டு முடிச்சு இல்லையான்னு சொல்லுங்க, மனசாட்சி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு. அப்பயும் எனக்கு வெந்து போய் உட்காந்துருக்காங்க மேடம். நான் அடுத்த நாள் வந்து இவ இன்னொரு டைம் வந்துட்டு 2 கிலோ பூந்தி கொண்டு வந்திருக்கிறா. நான் இருக்கிறதும் எங்க அம்மா இருக்கிறதும் 2 கிலோமீட்டருங்க வித்தியாசம். பிள்ளைன்னா உயிர் வச்சிட்டு இருக்காங்க, சும்மா வெளி வேஷம். இல்லன்னா நாங்க வந்து இப்ப 5 மாசமா இருக்காங்க மேடம். இவ போய் எனக்கு தெரியாம அப்படியெல்லாம் பண்ணாங்க, எனக்கு தெரியாம இவ போய் இல்ல எனக்கு தெரியாம எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் நான் மாமியா அடிபட்டு இருக்காங்க, கீழே விழுந்துட்டாங்க, கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்லி இவ வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டா. என்னம்மா இப்படி சித்ரா சம்பத் சேலத்துல பெரிய டாக்டர், என்னம்மா உனக்கு ஒரு பிரசவம் தான்மா இருக்குது, நீ ஏமா ஆபரேஷன் பண்றன்னு. இல்லைங்க எனக்கு மூத்தாருக்கு ஒரு பையன் பிள்ளை இருக்குது, எனக்கு பையன் இருக்குது, போதுங்க எங்க வீட்டுல பிரச்சனை வேண்டான்னு பண்ணிட்டு வந்துட்டா. பெருமஞ்சி ஆவாதுன்னா நல்லா பேசையே தம்பி அப்படின்னு பேசையே யார் மேல தப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, எல்லாமே பேசையே நல்லா தான் இருந்தா. அதுக்கப்புறம் பெருமஞ்சி ஆன பிறகு குழந்தைகிட்ட வந்து பையன்கிட்ட வந்து ஒரே பஸ்ல போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் பேசாது இருந்தாங்க. குழந்தைய அதை கூப்பிட்டு பையனை வந்து சொல்லுவான், அம்மா அக்கா என்கிட்ட பேச மாட்டேங்கிறம்மா அப்படின்மா. அக்கா பேசலாம் விட்டுட்டு போடா, அதுக்கு எதுனா சொல்லியிருப்பாங்க, பேசலாம் விட்டுரு, நீ போய் விளையாட்டுமா எதுவும் கேட்காத அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் மேடம். சரி, இந்த ஸ்வீட்டை இது மாட்டு தொழுத்துல போட்டது, அப்புறம் கறி குழம்பு மண்ணுக்குள்ள ஊத்தினதெல்லாம் உண்மை? அதெல்லாம் இவங்க தான் மேடம் சொல்றாங்க. ஐயோ அதெல்லாம் இவங்க தான் சொல்றாங்க. அதெல்லாம் எல்லாம் முன்னோட்டு போறனால பண்ணி இருக்கிறாங்க. இவங்க தான் சொல்றாங்க. கொடுமை என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பா. அப்படி நீ ஒன்னும் சொல்லி நீ பிரயோஜனம் இல்ல. அவங்க மாமியா பண்ணதெல்லாம் நாம என்ன பண்ண முடியும்? அவங்க அம்மா ஆசையை கொண்டு வந்து கொடுப்பாங்க, நாமளா இருந்தா விடுமா? நான் பாடுபடுறது எதுக்கு தெரியுங்களா? அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்க எல்லாமே பண்ணி இருக்கிறாங்க. இல்ல நான் பாடுபடுறது எதுக்கு தெரியுங்களா? பொண்ணு இன்னொன்னு இருந்தா கூட நீ வளர்த்து உங்க அம்மா எங்க அம்மா வளர்த்துட்டோம், எல்லாம் வளர்த்துட்டோம். அது 7 காலத்துக்கு உங்க எல்லாத்துக்கு பின்னாடி உங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் இருந்துக்கணும்னு சொல்லுங்க. இப்ப இருந்தே பையனையும் பிள்ளையும் நம்ம பிரிச்சு வச்சு இத்தனைக்கும் வந்து 2 ஒன்னா சேர்ந்தாது இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும். எதிர்காலத்து இந்த பையன் விவரம் தெரியறதுக்குள்ள நம்ம அக்கான்னு ஒரு பாசம் கொண்டாட்டு இருந்தா 2யும் ஒரே ஸ்கூல்ல, அந்த புள்ள ஸ்கூல்லயே தான் பையனையும் கொண்டு சேர்த்திருக்கேன் நானு. காரணம் என்ன? உங்களுக்கு மனைவி இருக்காங்க, பையன் இருக்கான், அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. எனக்கு அப்பா அம்மா இல்லைங்க மேடம். எங்க பிள்ளை எப்படி எங்க பாட்டி கூட இருக்கிறாளோ அதே மாதிரிதான் நானும் எங்க பாட்டி கூட இருக்கிறேன். சரி, யாரோ இருக்காங்க எங்க பாட்டி கூட வச்சுட்டு அந்த வயசான காலத்துல அந்த அம்மா கஷ்டப்படுறது ஏன்? அததான் நான் அந்த அம்மாவோட பிடிவாதம். வாதத்துக்கு மருந்து இருக்குதுங்க, பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல. நான் தான் நிக்கணும் ஆரம்பத்துல இருந்து. இங்க பாருங்க, இது பாதியில வந்ததுங்க. இந்த வந்து எனக்கு கல்யாணம் பண்ணும்போது 19 வயசு எனக்கு. நான் வந்து எங்க அப்பா கூட இது வரைக்கும் எங்க அம்மா கூட நான் இப்ப 4 வருஷமா தான் டச் இல்ல, 3 வருஷமா
43 வருஷம் இருக்கேன். எங்க அம்மாவோட பிடிவாதம் எனக்கு தான் தெரியும். எங்க அப்பா எத்தனை சித்திரவதை பட்டுட்டு போனாருன்னு. எங்க அப்பா குடும்ப கௌரவம், வெளியில போக கூடாது, அந்த அப்பா கட்டுப்பட்டு செத்ததே இந்த ஆளால சும்மா தான். நீ கம்முனிற. இந்த ஆளால தான். உனக்கு என்ன அந்த தெரியும்? அப்பா செத்தாதாலேயே அந்த அப்பா சாகும்போது நான் தான் நீ தான் பால் ஊத்துன. அந்த மேடம் இதுல இங்க நான் பாருங்க, இருந்தேன். எங்க அப்பா பத்தி செத்ததே எங்க உன்னாலதான். அப்பாவுக்கு சுகர், பிரஷர் எல்லாம் இருந்தது. எங்க அம்மா அப்பா வந்து செத்ததே பல கோடி உன்னாலதான். ரூபாய். இந்த கதையெல்லாம் வயிற்றுச்சல கொட்டாத நீங்க. இன்னைக்கு எதிர்காலத்தை கொட்டாத, கெடுக்காத நீ பிள்ளை கொட்டாத. எதிர்காலத்தை. எங்க அப்பாவுக்கு சக்கரை, பிரஷர் எல்லாம் இருந்தது மேடம். கடையில தான் சாப்பிடுவாரு. இப்போ எங்க அம்மா வந்து தருமபுரியில தோட்டத்தை வாங்கிட்டு அங்க போய் செட்டில் ஆயிடுவாங்க. எங்க அப்பாவுக்கு நான் துணி துவைச்சு போட்டு, இந்த அம்மாவுக்கு நான் துணி துவைச்சு போட்டிருக்கேன். வீட்டுல என்ன ஆளு இப்ப பொண்ணு மாதிரி தான் வேலை செய்ய சொல்லுவாங்க. சோறாக்கி வச்சு எங்க அப்பாவுக்கு நான் ஊர்ல வச்சுட்டு போய் கேளுங்க, இருந்தேன். சொல்லுவாங்க. சும்மா இதெல்லாம் கதைங்க மேடம். இவளுக்கு ஊர்ல பாதி போய் அப்பாவும் மகனும் எந்த அளவுக்கு ரொம்ப இதா நெருக்கமா அடடடா. இருந்தாங்கன்னு போய் கேளுங்க, எங்க சொல்லுவாங்க. அண்ணனுக்கு இல்லாத பழக்கமே கிடையாது. சொல்லுவாங்க. எங்க அப்பா ஜாதகம் பாப்பாரு, இதெல்லாம் பண்ணுவாருங்க. எங்க அண்ணனுக்கு இல்லாத பழக்கமே அந்த பெரிய கிடையாது. மனுஷன் எல்லா இந்த கொடுமையை பழக்கமே தாங்க முடியாம சும்மா நீ செத்தாரு. எங்க அப்பா பத்தி நீ ஆடுறா சொல்லாத. கொண்டு உனக்கு என்ன தெரியும் நீ? அதான், ஆடுறா கொண்டு இப்ப செத்தாரு. சும்மா இந்த கதைங்க. எங்க இந்த அப்பா ஆள் சொல்றது அத்தனையுமே கதைங்க மேடம். ஆமா, இவ தான் ஊர்ல சொன்னா வந்து உண்மை விசாரிச்சு சொல்றேன். பாருங்க. நீங்களே அப்பனும் புரிஞ்சுங்க மேடம். அவனும் எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தாங்க, இவர் என்ன சரி, இப்ப பண்ணாரு கொஞ்சம் கேளுங்க. அமைதியா இருங்க. அவங்க அம்மா வர சும்மா சொல்லுவாங்க. வயிற்றுச்சலுங்க. கேளுங்க, யாருக்கு இவங்க அப்பனும் மகனும் ஒண்ணு சேர்ந்து எனக்கு என்னங்க மேடம் வயிற்றுச்சல்? எந்த அளவுக்கு இவங்க ஒத்துமையா இருந்தாங்கன்னு கேளுங்க. அந்த மனுஷன் அரிசி சிப்ப எடுத்து இந்த வாசப்படியில் நிப்பா, அப்படியே ஆளடா. 1 ரூபா காசு சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இருக்காது. அந்த சிப்பத்தை எடுத்து உள்ளார போட மாட்டாங்க. அந்த பெரிய மனுஷன் எடுத்து போட்டு போவா. அப்படி 1 ரூபா அப்பனை காசு பத்தி இவங்க பேசுறாங்க. 1 ரூபா காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாத வந்து அவளுக்கு 8.25 பவுன் போட்டு கொடி எட்டே கால் பவுன் கொடி போட்ட கவரிங் கொடியா எப்படி மாறிச்சுன்னு கேளுங்க. வணக்கம்மா. வணக்கங்கண்ணு. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணு. நோவு வந்துருச்சு அப்படின்னு என் வீடு மொட்டா போச்சு. முன்ன வந்து எங்கள் வீட்டுக்காரர் இருக்க மட்டும் சப்பரிச்சு போட்டாங்க கண்ணு. நல்லா உட்காருங்க. இந்த கால் நல்லா மடங்க முடியாது. ம். அப்புறம் எங்கள் வீட்டில் இறந்துட்டாரு. எங்கள் வீட்டில் பொம்பளைங்க காப்பி கடைக்கு போனால் அந்த கடைக்காரனை வச்சுக்கிட்டாம்மா. பொய் பேசணுங்கிற அவசியம் இல்லை. குடல் வாழ்வு அடப்பு அவருக்கு. அந்த கவலையை பிடிச்சா காலையில் 9 மாத்திரை, சாயங்காலம் 9 மாத்திரை, மத்தியானம் 9 மாத்திரை முழுங்குவார். 3 நாள் முழுங்கலை செத்துட்டார். அப்புறம் இவங்க மாமனார் எங்கள் வீட்டுக்காரர் செத்தோடனே இவளுக்கு சக்கரை வந்துருச்சு. 600 பாயிண்டு. அவனுக்கு கொடுத்த காசுக்கு வீங்கி கொடுக்கணும்ல அப்படின்னு 1 லட்சம் விற்று கொடுத்தேன் நிலத்தை. இன்றைக்கி அது 50 லட்சம் விற்று கொடுத்தேன்னா இவளுக்கு வந்து கோயம்புத்தூர் போனால் ஒரு ஆள் துணை. இவன் கூட்டிகிட்டு போக மாட்டான். மக்காத நாள் டாக்டர் வந்து அவளுக்கு பிரச்சனை இல்லையா, கூட்டிகிட்டு வா, பிரச்சனைன்னாங்க. வீட்டுக்கு தூரம் போகிறது நின்றுச்சு. அப்புறம் நீங்கள் வந்து அக்கா தங்கச்சி எப்படியோ அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டாரு. இப்போ ஒரு பிள்ளை பெற்று விட்டா என் வீடு விளக்கு வைக்கணும் அப்படின்னா. பொய் பேசணுங்கிற அவசியமே இல்லை. கொடி 7 பவுன் செஞ்சு போட்டான். எனக்கு தெரியும். அதை கொண்டு 80,000த்துக்கு விற்று சோட்டு கற்றை கொண்டுக்கிட்டு வந்தான் தாரமங்கலம் போய். இவள் கழுத்தில் கொண்டாந்து போட்டான். எனக்கு புழு தூரம் 4 வாட்டி டேஷனுக்கு போனேன். பொண்டாட்டி கேட்டு 2 பேரும் ஓடி ஒண்டிக்குவாங்க. என்னை போட்டு குக்குவாங்க. அங்கே சிங்காரப்பேட்டை. அவங்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? நான்லாம் பண்ண கிடையாது. என் வீடு மொட்டை போயிடுச்சுன்னா இவர் தான் போயிட்டல. கொடியை வைக்கிறேன் அவளுக்கு போட்ட கொடியை. அப்புறம் அவள் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டான். அதை போட்டுக்கிட்டே போயிட்டா பவுனுன்னு. அப்புறம் பொண்டாட்டி கேட்டின பிறகு எங்கள் அம்மா வந்து ஏஞ்சி மகனை வச்சுக்கிட்டியா பொண்டாட்டி கேட்டினியான்னா. இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு எஸ்ஐ பொம்பளை மிளட்டுச்சு. என்னம்மா அந்த அம்மாவில் அப்படி பேசுகிற, விளையாடுறிய நீ அப்படின்னு மிளட்டுச்சு. அந்த 8 பவுன் கொடியும் வந்து என்னை பொய் சொல்ல சொன்னாங்க. 7 பவுனு ஏசி வாங்கக்கூட. அப்புறம் நான்லாம் பொய் பேச மாட்டேன்பா. எங்கள் வீட்டுக்காரருக்கு போடுறது பெரிய மருமகளுக்கு 1/2 பவுன், சின்னவளுக்கு 1/2 பவுன். நான் தாலியே இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தாலியே இல்லை, பண்ணினேன். அதனால் வந்து அவள் போன வாரம் சுடுகாட்டில் தாலி எடுத்தான். இப்போ இந்த வாரம் டேஷன்லாம் இருக்கக்கூடாது, அவள் போட்டுக்கிட்டே போகட்டும் அப்படின்னுட்டு நான் அவள் போட்டுக்கிட்டே போயிட்டான். இந்த நகை வந்து அந்த குட்டிங்கிறவங்கிட்ட கொடுத்துருந்தோம். அடவில் இருந்துச்சு வாங்கி. அவன் 3 பவுன் அதில் அத்துருக்கான். சொன்னேன், சரி அது கடவுள் இருக்கிறாரு விட்டுரு, அதையே நீ சண்டை அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் அந்த குழந்தை வந்து வைக்கல் சொன்னார், மாத்தாந்தாய் கொடுமை நடக்கும். சரி 4 நாள் அண்ணா நான் பிச்சை கூட எடுத்துக்கிறேன், அவளை விட்டு தொலைச்சி போடு அப்படின்னா.
யாரு? அப்புறம் வீடு அப்படிலாம் விற்க முடியாது அப்படின்னு 4 நாளையில் எங்கேருந்து கண்ணு 3 லட்சம் பிறக்க முடியும்? நான் கேட்குறேன். சரின்னு விற்று கொடுத்துட்டோம். அவன் தான் விற்றான். அது எவ்வளோக்கு இப்போ விற்று 4 வருஷம் ஆகுது. இப்போ 50 கோடி கூட தான் விற்கும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அன்றைக்கி டேஷனில் இருக்கிறோம். அப்புறம் சரின்னு அதை விற்று கொடுத்துட்டோம். என்னது வந்து நான் இங்கே காட்டுக்கு பாப்பரேட்டு விட்டு போயிட்டேன். 3000 அடி இந்த கையெழுத்து. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா. ஆ. பொண்ணு உங்களோட தான் இருக்கால்ல? அத்தாங்கன்னு கேளுங்கன்னு. பொண்ணு வந்து ஒவ்வொன்றா தானே சொல்ல முடியும். அவர்கிட்ட வந்து 3000 அடி இருந்துச்சு. இந்த கையெழுத்து போய் போட வேண்டியது தானே. இப்போ இங்கே வந்தல்ல அவர்கிட்ட சங்கிரியில் கூட்டிகிட்டு என்னையும் அவனையும் போய் கையெழுத்து காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று போட வேண்டியது தானே. நீ சிங்காரப்பேட்டையில் ஒண்டிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி பொய் பேசணுங்கிறதே இல்லை. காலையிலேருந்து இன்னும் சோறு இல்லை. நான் இது ஒரு தண்டனை. அப்புறம் என்னம்மா பிரச்சனை? பிரச்சனை அவனை தாங்கன்னு கேட்கணும். காகிதம் போட்டிருக்கிறாங்கன்னு. இவளுக்கு 3 காகிதம், எனக்கு 3 காகிதம். ஓட்டை வந்து பாருங்க, இன்னொரு நாளைக்கு வர சொன்னா கூட வர்றேன். அந்த கதவையும் உடச்சி அடுப்பில் வச்சுட்டான். யாரு? இப்போ வந்து பாரு. அப்பட்டமான வீட்டுல பையன். கதவு சரியான இல்ல. சாட்சி காட்டுங்களா? சாயந்தரம் தான் நான் வந்தேன். வீட்டுல கதவு இல்ல. வந்து பாருங்க. ஒரு வயசு பொய் பிள்ளை வீட்டுல பேசணுங்கிற கதவு இல்ல. அவசியம் இல்லை. நீ எங்களை இங்கேயே கூட வச்சுக்கிடா. நீ ஸ்டேஷனுக்கு இப்பயே காக்கா பாளையம் நாங்க போகணும். இங்கே இருக்கிறோம். நீங்க ஊர்ல போய் ஒரு விசாரிச்சு வீடு, பார்த்துட்டு 2 வாங்க. வீடுலாம் நாளை பத்தி விசாரிக்காது. சொல்லுவாங்க. இல்ல எதுக்காக இப்ப பிள்ளைய கேக்குறாரு? அது கேட்குறாருன்னா அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணிச்சு, இதை கேளு. அந்த கிளவிக்கிட்ட இருந்து செத்து போய் வக்கீல் சொன்னார், மாத்தாந்தாய் கொடுமம்மா நீ தான் வச்சிருக்கணும். அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு 8 நயனுக்கு கையெழுத்து தெரியாது. எங்கே வேணுமாலும் போடுவேன். நீ குட்டி அண்ணான்னு போனேன். அவன் காங்காத கூட தான் விற்பான். ஆப்பத்துக்கு வந்து சாமியெல்லாம் கூட்டி வந்தான். கொண்டாட்டி கட்டி வச்சோம்னா அவன் தான். அதே என் பவுனு வீட்டில் இருந்துச்சு. இவ கையில் வளையல் இருந்துச்சு. அதை 3.5 பவுனு கொடி பண்ணிக்கிட்டு போய் அங்கே கல்யாணம் பண்ணக்குள்ள கழட்டிக்கிட்டாங்க. எங்கள் மாரண்டில்லையில் அந்த 3.5 பவுன் யார் விட்டு போகணு? அப்போ நாங்கள் தான் திருடி விட்டோமா? இவன் எந்த மில்லுக்கு போய் இவங்க மாமங்கிட்டயோ ஏங்கிட்டயோ 10 பைசா கொடுத்துருந்தானே. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செயலில் கூட போடுங்க. இப்ப எதுக்காக பொண்ணை கேக்குறாரு? பொண்ணை எதுக்கு அது தெரியல. அவள் வந்து இந்த இப்படி பிள்ளைங்க ஆடுறாங்கல்ல, அவத்த வந்து டாப் இருக்குது. பிள்ளை ஸ்கூலுக்கு போனா பசங்க பின்னாடி இவன் 4 ஏன் பேர் phone பார்த்தாலும் பண்றான்? வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் எனக்கு ஃபோன் கேட்டுச்சு. பண்றாங்க. நான் சேலத்துல இருக்கிறேன். ஃபோன் பண்றாங்க. பிள்ளைய கூட்டிட்டு போய் நீங்க வச்சுக்கோங்க, நம்மாட்டெல்லாம் விடாதீங்க. பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது கூட்டிட்டு பின்னாடி போய் 4 பேர் போறாங்க வராங்க அப்படின்னா யாரு யார சொல்றது? ரோட்லன்னா 1000 பேர் நடக்கதான் செய்வாங்க. அதை நம்ம என்ன சொல்றது? இப்போ 1.5 வருஷத்து குழந்தையில விட்டுட்டு போனேன். இவங்க பொட்ட பிள்ளையா இருந்தா இவங்க பொட்ட பிள்ளை முன்னாடி போகும், பின்னாடி 4 பசங்க போகுதுன்னு சொல்லுவாங்களா? பால் கொடுத்துக்கிட்டு என் பிள்ளை இருந்தா. சொல்றாங்க இருக்கல நீ பால் கொடுத்துக்கிட்டு இருந்தா 3 மாசத்துல குழந்தைக்கு டிபி என் பிள்ளைக்கு பால் கொடுக்க கூடாது. இருமணத்துக்கு இவ்வளவு டிவி இருக்குது, என் பிள்ளைக்கு மேல் பால் கொடுக்க கூடாது. அப்படியே அப்படி பிள்ளைய அப்படியே அந்த பிள்ளைய நான் தொத்த வச்சுக்கிட்டே இருப்பேன். 3 மாடு பால் பீசும் வாரம் 50 ரூபா கொடுத்து நான் பால் வாங்கி கொடுப்பேன். காசு கொடுத்து இந்த வந்து நான் வரலான்னு நின்னேன். அது சத்தியை பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்குது. என்ன அந்த ஊரில் வந்து 60 வீடு இருக்குது. இது வரைக்கும் என்ன வேலைக்கு போனோம். அதே பிள்ளை வந்து என்ன பண்ணி பிடிச்சுன்னா பம்பாயிலேருந்து வந்து அங்கே ஒரு குலதெய்வம் செஞ்சாங்க. நேர் உலகத்தில் போகணும். அந்த அந்த வள்ளிக்கூடத்து வண்டி வருது. அந்த பொம்பளை அந்த வண்டி பார்த்துட்டு இவள் கருத்துங்க போயிட்டான். குழந்தைய கூட்டிகிட்டு பையனை கூட்டிகிட்டு. இந்த பிள்ளை வந்து என்னங்குது, ஆயாயா திறன் செய்கிறாங்க நம்ம கறிக்கு போகலாம் அப்படின்னுச்சு. கண்ணு அது பங்காளி வீட்டு தேவமும் நாம் செய்கிறோமா போகக்கூடாதுன்னு பம்பாயிலேருந்து அந்த உழுவு கறி போட்டு 2 முட்டையை வச்சு கொடுத்தா. அதை வந்து நாங்கள் தொலைவரோம். அண்ணி நான் கறி கொடுத்து விட்டுக்கிறேன் போனேன். பம்பாயிலேருந்து வந்தவன் இங்கே வந்து தொலைவனா தப்புக்கோட்டை மாவட்டத்தை விட்டுட்டு எடங்கனசாலை மாவட்டத்துக்கு போயிடுச்சு. எங்கள் மச்சான் ரோட்டு பிள்ளைகிட்ட கொண்டு கொடுத்துட்டு இப்போ ரூவிக்கிறேன் என் மச்சான் ரோட்டு பிள்ளை. நீ அடிமையாவறியா? அப்புறம் அந்த பிள்ளை வந்து கண்ணு போயிட்டு போகுது, நாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு மக்காத நாள் காக்கலா கறி எடுத்து கொடுத்து இட்லி சுட்டு கொடுக்குறேன். நாங்கள் தின்னுபிட்டேன்னு கண்டு இட்லி சுட்டு கொடுக்குறேன் அந்த பிள்ளைக்கு. என் பிள்ளைக்கு என்ன நீ கொடுக்குற அப்படிங்கிறான். அது அவள் குழந்தைய நீ வளர்த்திக்கணுமான்னு விட்டுட்டு போனாங்க. எப்படின்னா சொல்கிறது, நீ உங்கள் மாமியார்கிட்ட இருக்கிறதுனால 3 பேர் இருந்துக்குங்க. நாங்கள் வந்து பிள்ளைக்கு ஏதாவது நீ தலைச்சி விட்டுக்கிட்டு ஆயா சோத்துக்கு வாங்கி போட்டுருங்கிறாரு வக்கீல். அண்ணா அந்த பொண்டாட்டி இருந்தால் இந்த பொண்டாட்டி ஓடி போயிடுவா அப்படின்னு.
அப்புறம் இவங்க கூடாது நாளைக்கு இந்த பொய் போகலாம் பேசாதம்மா மேடம் அம்மா, சொல்லியிருக்காங்க. நீ பொய் பேசாத மேடம். இத்தனையும் நான் இப்ப நேர்பட்டுக்கலாம் அம்மா, எல்லாம் அம்மா. அள்ளிட்டு வந்திருக்கேங்க மேடம். அந்த கொடி கட் பண்ணிக்கிட்டு கொடுத்துறாங்க சைனை. இருங்க கண்ணு அங்க பாரு ரட்டுறதா இந்த அகலம் சீலை அதை கண்ணு படிச்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு இரு. புரிஞ்சு போயிடும் சீலை அவங்க எழுதுனது. இது நீ சீலை அந்த குட்டி வீட்டில் கொண்டு 4 சீலை கொடுத்தான். கொடுக்க சொன்னதே இந்த அம்மா தான். இத்தனைக்கும் அந்த குட்டி தாங்க காரணம் மேடம். நான் என் உயிருக்கு பாதுகாப்பு எடுத்து உங்ககிட்ட வந்தேன். இந்த அம்மா பொய்யிங்க இது சொல்லுதுங்க. பொய்யிங்க அந்த இங்க பாருங்க கண்ணு. நகை 2 பவுன் நான் கட் பண்ணிட்டு கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்க. பொம்பளைக்கு உயிர் நாங்க என்ன மேடம் இது ஒண்ணு கேளுங்க. ஆளுங்களா? இல்லைங்க கண்ணு இந்த சொல்றது கேளுங்க. அந்த 2 பவுன் இவ செயின் நான் கட் பண்ணிட்டு கொடுத்தேன்னு சொன்னங்களே. அந்த செயினை யார்கிட்ட கொடுத்தீங்களா? இவங்க பேராண்டி மாவூட்டு பேராண்டி படிப்பு இல்லாம வீட்டுல வந்து உட்காந்து இருந்தான். கண்ணு வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருந்தான் டிவி பார்த்துக்கிட்டு. 10 பவுன் வச்சோம் நானு. எங்க பேத்தி வந்து என்ன பண்ணா 5000 சும்மா கொடுப்பாங்க. சும்மா எங்க படிப்புக்கு மார்க் வச்சு நான் போகலை பணம் இல்லைன்னு என் பேத்தி இருந்துக்கிட்டான். கண்ணு நான் வந்து என் பவனில் வந்து 10 பவுனுக்குது உனக்கு 4 பவுன் தரேன், 6 பவுனு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. இப்போ அவள் மாதம் 2000 ரூபா எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறேன். நீ வந்து சீட்டு எழுதுற எப்படி? அந்த பிள்ளை ஒடியாந்துருச்சு. அங்கே போய் காட்டில் வெளியே இருக்குது அம்மாளாட்டம் ஓடு காடு பிள்ளை. ஐயோ அம்மா நீ நல்லா நாளைக்கு பாரு. வந்து அம்மா கேளுங்க. ஆண்டவன் இருக்கான். ஆண்டவன் நீ இருக்கிறான் ஆண்டவன் இருக்கிறான். உனக்கு. நீ ஏன் வந்து எங்க என்ன அம்மா பண்ணத தானே? பூரா அனுபவிச்சே பாரு. ஆகணும். ஆறு நானா என்ன தலை மேல 3 கை மண் அள்ளி இந்தா உனக்கு நான் மண்ணு தோடுறேன்னா நீ பொண்டாட்டி கட்டணும் உன் ஊர் மொட்டா போச்சு எனக்கு விளக்கு வைக்கணும்னு குட்டி எதுக்கு மண்ணு சொல்லுவான்? சர்க்காரம் தள்ளிட்டு போகிறான். அந்த 2 பவுன் செயின் கட் பண்ணதே இவங்க பேரண்டிட்டு தான் மேடம் கொடுத்தேன். படிப்புக்கு கொண்டு நீ 10,000க்கு வச்சு படிடா, ஒரு வருஷம் வீணா போயிடுன்னு. இவன் கொண்டு போய் 40,000க்கு வச்சு 40,000 நான் கொடுத்து கட்டினேன். அந்த நகை கோர்ட்ல தீர்ப்பாவது. நகை கொடுறான பின்னாடி அவன் தான் அவங்க மருமவன் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்து எங்கிட்ட கொடுத்தாப்பி அவங்க கிட்ட கொடுத்தேன். அந்த பவுனையும் நான் பேரண்டி படிப்புக்காக தான் நான் கொடுத்தேன். இப்போ போய் நீ வந்து பையனை வளர்த்தி உன் பொண்டாட்டி வளர்த்துறதோட இரு. நாங்கள் வந்து எங்கே வேணும்னாலும் போவோம். எனக்கும் பிரச்சனை இல்லை அவளுக்கும் பிரச்சனை இல்லை. அவங்க பாட்டி வந்து என்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு போகிறாங்க. என் கணேசன் பொண்ணு கேட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு. 17 வருஷத்து பிள்ளை ஏகன்னு இது என்ன ஸ்பெஷல் கிளாச்சா சைக்கிளில் போகுது. அங்கெல்லாம் கபடி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளை ஸ்பெஷல் கிளாச்சுக்கு போவாட்டி என்ன அப்படின்னாங்க. சரி அது வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க, போயிட்டு போகுது படிக்கட்டும் அப்படின்னு. நான் எல்கேஎஸ்லேருந்து நான் பணம் கட்டிக்கிட்டு வரேன். எல்கேஎஸ்ல இருந்து ஊரை வந்து கேளுங்க. ஒரு நாய் வந்து அவனை முழு கொடுத்தான். அவள் கணேசனும் கந்தாயும் வாங்கி தின்னு விட்டாங்கன்னா நீ என்ன சொல்கிறியோ உனக்கு அடிமை ஆவறனான். அதே இடத்துல தூக்கு போட்டுக்கிட்டுச்சா. ஆமா, எதுக்காக இப்ப நீங்க அவங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்றாங்க? எங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க உங்களை. என் வீடு என் பிரச்சனை கட்டி வச்சு கொடுக்குது. அவன் வீட்டுக்கு அதுக்கு போவேன். என் மகன் பால் காய்ச்சி திருடி வாங்கி வச்சுக்கிறானே. என் பையன் பால் விற்றுக்கிட்டு இருந்தா அதில் 1 லட்சத்துக்கு திருடி வந்து தனியாக 500 அடி. அந்த 500 அடியில் அந்த பிள்ளை அவங்க எல்லாம் ஏடி 2000க்கு வேணை மறந்து வைக்கிறதுக்கா? ஏன் அவ வைக்கல் சொல்லிருக்கிறாரு நீ 3 பேர் மாமியாருன்னு. அவங்க வழியே நான் என் வீட்டில் இருக்கிறேன். என் பிரச்சனை கட்சி வீட்டில் நான் வாடகை விட்டுருக்கிறேனே. என் வீட்டை விட்டுட்டு அவன் வீட்டுக்கு எதுக்கு போவேன்? என் பணத்தை திருடிவாங்க. எதுக்காக உங்களை கூப்பிடுறாரு இப்போ? கொல்றதுக்கு. எது கூப்பிடுவான்? எதுக்கு உங்களை கொல்லணும்? அதான் பிள்ளை இருக்குது. நாங்கள் ஓடுகாலி நாங்கள் பச்சை வண்டி பிள்ளை 18 வருஷம். பஸ் ஸ்டாண்டில் நான் ஓமலூர் போகிறேன் மோதி விட்டு போகிறேன். அப்படி திரும்பி பார்த்துட்டு அது என்ன அத்தை சோட்டு பிள்ளை ஆகி போச்சு. இந்த உன்னை வளர்கிற பிள்ளைங்க பெருசாவாத கண்ணு. நான் வாங்கி கொடுக்குறேன் ஒரு பழம் 30 ரூபா 40 ரூபா போட்டு இருந்தேன்னா மாதுளம் பழம். அது இப்போ போய் பண்ணி மாற்றியாரு அன்னைக்கு காய் சூப்பராக போய் லீவு கேட்குறேன். ஏம்மா பிள்ளை படிக்கிற பிள்ளைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு. இப்போ நான் கையில் இந்த வலையில கொண்டு வச்சுட்டு 34,000க்கு வச்சுட்டு இப்போ படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏக்கண்ணே அவள் இந்த பிள்ளை கூப்பிட்டு கேளு என்ன கண்ணுது. நான் யாரு சொன்னாங்க குழந்தை வளர்ந்துருக்குன்னு? இந்த இப்போ போனாலே அங்கே குத்தி விளக்கு வைக்க வந்தவ நாங்கள் தானே விளக்கெல்லாம் அமைச்சு விட்டோம். அவள் விளக்கு வைக்க வந்துக்கிறாள் பயம் பெற்றுக்கிறாள். அவ என்ன சொன்னா? பிள்ளை அத்தை சோடு வளர்ந்து போச்சு அக்கா, இனிமேல் நாம் இங்கே கூட்டி வந்துடலாம். போனால் ரோட்டில் பசங்க போகாதுக்குமா? போனால் வச்சுக்குவாங்களா? வயசுக்கு வந்துருச்சு. சொன்னேன் இந்த பிள்ளை வந்து நான் செத்தாலும் செத்து போயிடுவேன், நான் வந்து பொறைக்கே செத்து போயிடுவேன்னு சொல்லாதேன்னு. அப்புறம் சரின்னு 2 கேட்டேன். அதனால என்ன பரிசு சேமியம் நீ தண்ணி ஊற்றி அனுப்புமா
அப்படின்னாரு வாத்தியார் முடிச்சுட்டு பாடிச்சார். அப்புறம் எனக்கு வந்து இது நல்லால அப்படின்னு ஒரு 3 நாள் வச்சிருந்து எங்கள் வழக்கம் போல் புட்டு சுற்றி காரில் கூட்டி வந்து ஓட்டலை விட்டுட்டேன். அது பள்ளிக்கூடம் போயிருச்சு. இந்த அம்மா இப்படியே தாங்க மேடம் எங்க அப்பாவையே அடக்கிச்சு. எங்க அப்பாவையே அடக்கி வச்சு இப்படியே தான் எங்க அப்பா கௌரவத்துக்கு இருந்துட்டு போனாரு. இப்ப தோட்டம் நாங்க வாங்கி வச்சாங்கல்ல, இதை வாங்கி வைக்கலாம் நான் செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 1,50,00,000 வித்துருக்காங்க. கோரத்தை வாங்கி வச்சு அடுத்த வந்து நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க இப்படிதான் வாய் அங்க வரும், இப்படியே தான் பேசுங்க, எல்லாத்தையும் அடைக்கிறங்க. எங்க அண்ணனுக்கு இந்த அம்மா தான் கோழி தூக்குச்சுங்க, பெத்த பையனுக்கு இந்த அம்மா போய் கோழி தூக்குச்சுங்க. என்ன இந்த அம்மா பண்ணனதெல்லாம் சொன்னோம்னா அதுக்கு தாங்க மேடம் நான் பயந்துட்டு ஒதுங்கி வந்தேன். இங்க பாருங்க எங்க அண்ணன் வந்து நம்ம திங்கலாம் அடுத்த வந்து கூடாதுன்னு எங்க அக்காவை ஒரு ஏழைப்பட்டவனை கொடுத்து இன்னைக்கு 3 பிள்ளைங்களும் படிச்சு இங்க சென்னையில தான் இருக்குதுங்க. பாருங்க வார்த்தையை பாருங்க நீங்க. அவன் வந்து என்ன பண்ணுவான், அக்காவுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அவனுக்கு ஒரு 2 பையன் ஒரு பொண்ணு இருக்குது மேடம். கொஞ்ச நேரம் இருக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன் உண்மையெல்லாம். 2 பையன் ஒரு பொண்ணு இருக்குது. எல்லாம் அவ தான் பெரிய பையன். அவன் திங்கிறான்னு இவன் சண்டைக்கு போயிட்டே இருப்பான் எங்க அண்ணங்க எங்க அக்கா கிட்ட. எங்க அண்ணன் செத்த பின்னாடி இந்த உயிரோடு இருக்கும்போது எங்க அப்பா செத்த பின்னாடி என்ன பண்ணிடுச்சு, ஈரோட்டுக்கு மேல சில்லுமுள்ளு கருப்புனான்னு இருக்குது. அங்க போய் இந்த அம்மா கல்புரத்தை பத்தி என் மாவன் சாவணும் சீக்கிரமானு பொறுத்தனாங்களா இல்லைன்னு கேட்க சொல்லுங்க. என்னங்க அப்புறம் இங்க பாருங்க கூட்ரோடு அரூர் கூட்ரோடு கோபிநாதம்பட்டி கூட்ரோட்ல ஒத்த இனிப்பு இருக்குது. அங்க போய் தூக்க சீக்கிரம் சேர்த்து போயிருவான்னு அந்த குட்டி சொன்ன உடனே நீ கம்முனு, நீ இதெல்லாம் ஆவாத காரியம், உண்மைதான் என்னைக்கும் ஜெயிக்கும். உங்கள்ட்ட எவ்வளவு சொத்து இருக்குமா? என்ன எவ்வளவு சொத்து? அவன் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தான்? ஏன் சொத்தை கேட்கல, உன் சொத்தை சொல்லு. ஏன் சொத்தை எனக்கு அப்பா 3 லட்சம் கொடுத்தாரு. நீ அண்ணாச்சிக்கிட்ட மாற்றி வாங்கி கட்டிக்கிட்டு இருந்தாயா, நீ பேங்கில் போட்டுக்குன்னு சொன்னாருக்குன்னு. நான் என்ன பண்ணேன், இல்லை இந்த ஊரில் வந்து வண்டி விட்டு கூட என்னை கொண்டு போடுவாங்க. நான் வந்து சேகா வந்து ஊத்தங்காரன் அரூர் சிங்காரப்பேட்டையெல்லாம் துணி விற்பங்கன்னு ஈரோட்டில் எடுத்து வந்து நான் அங்கே பிள்ளைங்களை வச்சு வாங்கிக்கிறேன். இது பச்சை துரோகிங்க, சின்ன ஏமையும் பெரிய ஏமை நம்பளுதும்பாங்க. 3 ஏக்கரான்னு சொல்லி 1,30 புறம்போக்கு, 1,70 பட்டா. அந்த பங்கை எடுத்து இவனுக்கு 2 தறி, இவனுக்கு 7 லட்சம் கொடுத்தான். இவன் பொண்டாட்டி கட்டின சமயத்தில் வியாழக்கிழமான என் பிள்ளைக்கோசரம் நான் கறி திங்காம விரதம் இருக்கேன். அது உண்மை சத்தியமா சொல்றேன். நீங்க இப்ப என் 1000 ரூம்ல தெரியுறீங்க, உருவத்துல சொல்றீங்க பாருங்க. சத்தியமா நான் சொல்றேன், இவரு மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் நிஜம். நீங்க எனக்கு தீர்ப்பு சொல்லுங்க, இன்னைக்கோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த அம்மா எனக்கு இந்த அம்மா கிட்ட இருந்து உயிருக்கு நான் பாதுகாப்பு கேட்கணும். எத்தனை கோடி ரூபாய் சொத்து இந்த அம்மா நம்பி எழுதி வச்சிருந்தீங்களா? எப்படி எல்லாம் என்கிட்ட பொய் சொல்லி இந்த அம்மா கையெழுத்து வாங்கி சரிங்களா? இப்ப சொல்றீங்க இருங்க மேடம். நீங்க பொய் சொல்லிருந்தனா நான் போய் சாவறது பெருசு இல்ல, செத்தாலும் நல்ல இடம் போய் சேரணும். என்ன இந்த அம்மா கூட்டிட்டு போய் இங்க பாருங்க மேடம், எங்க அண்ணன் எனக்கு எதிரி பேச மாட்டான்ட்டு எனக்கு செய்வனை என்னமோ துணி செருப்பு எல்லாம் எடுத்துட்டு போய் செஞ்சு எனக்கு கால் வராம படுத்துக்கிட்டேன். இந்த அம்மா கூட்டு போய் கோழி தூக்கூடான்னுச்சு. இந்த அம்மா நான் அப்பயும் பொதுவா கும்பிட்டேன், கடவுளே என்னமோ எனக்கு யாரு செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது, எமனுக்குன்னு செஞ்சாங்க பாத்தீங்களா, அவன் சாவட்டும், அவனுக்கு தண்டனை கூடுன்னு இந்த அம்மா பேச கேட்டுதான் நான் போய் தூக்கினேன். என்னங்க இப்ப இருங்க மேடம், அவங்க வரட்டும். நான் உங்ககிட்ட வந்து அவங்க அம்மா வாயில தான் சாதிக்கும். நான் ஆதாரத்தோட உங்ககிட்ட கொடுக்குறேன். அதுக்கு மேல நீங்க எது வேணாலும் சொல்லுங்க. இந்த அம்மா வயிற்றுச்சல கொட்டிட்டு இருக்குதுங்க. ஏன் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் இன்னும். அவனு சரி பாருங்க, இதுதான் வார்த்தை வர எங்க வீட்லயே. இது பயந்துகிட்டே தான் நான் வந்தேன். என்னங்க இவளை கட்டி வச்சதே இந்த அம்மா தான். கல்யாணமே எனக்கு வேண்டாம், என் தலைவிதி இப்படி ஆகட்டும்னு பொண்ணுக்காக போனதே மாறநெல்லிக்கு இந்த அம்மா தான். எந்த போய் நான் விளக்கு வைக்கிறேன்னு கேட்டேன், நல்லதா கேட்டதான். என் தலைவிதி இப்படியே போயிட்டு போகுதுன்னு நான் சொன்னேங்க மேடம். என் அண்ணன் பையன் அந்த கோலையன் எனக்கு மண்ணு தள்ளக்கூடாது. அண்ணா குட்டி அண்ணா இத்தனைக்கு அந்த குட்டி தாங்க காரணமே. சரி அம்மா, உங்க பையன் தானே, மன்னிச்சு விட்டுருங்க. 3 கை மண் அள்ளி வச்சான். டே சோத்துல மண் உழுவுதுரா அப்படின்னு ஒரு நான் படிச்சிருக்கிறேன்னா அவன் குட்டி விக்கல போய் பாரு. சரி உங்க பேத்தி என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவள் வந்து என் மூச்சு இருக்கிற வரைக்கும் படிக்க வைப்பேன். அவங்க அண்ணன் அவங்க பாட்டி எல்லாம் வந்து அப்படி தான் சொன்னாங்க, உங்ககிட்ட தான் இருக்கணும் இல்லைன்னா வந்துடணுன்னு. அவளை வந்து இந்த கலவாணி இவங்க ஃபோன் பண்ணாங்களாம், நான் தான் பேசுகிறேன், உன் பிள்ளை உங்கள் மாமியை பேசணுக்கெல்லாம் தெரியாதா, அவகிட்ட எதுக்கு பிள்ளை விட்டு வச்சுக்கிற, வந்து கூட்டிகிட்டு போ கலவாணின்னாங்களாம். யாரு? அராவிக்கு பக்கத்து வீட்டுக்காரறான். நான் தான் சொன்னேங்க. அப்புறம் அவங்ககிட்ட எங்கள் மாமியாருக்கு வளர்த்த தெரியும், 1.5 வருஷத்து குழந்தையில நான் விட்டுட்டு வந்துட்டேன், இன்னைக்கு 14 வருஷம் பண்ணி பிடிச்சி படிக்க வைக்க முடியலைன்னாலும் நான் இங்கே வர மாட்டேன், நான் படுக்கவே இடம் இல்லை, மாமா சின்ன வீட்டில் இருக்கிறேன், எங்கள் அத்தையை வந்து கேட்டு எங்கள் அத்தை இருக்கிற ஹோட்டலில் இருந்துக்குவேன்னாலும் வந்து இருந்துக்கோ, எப்படி துணையாக இருக்கலாம், நீ இரு பிள்ளைக்கு தலை சீவு புடி நான் உனக்கு வாங்கி போடுறேன்,
நீ இந்த சீலை கத்திரிக்கிறாங்க, பேட்டு கத்திரிக்கிறாங்க, நீ கத்திரிச்சிக்கோ பொழைச்சிக்கன்னா அவங்க அண்ணனும் அவங்க பாட்டிங்க வீட்டிலேருந்து விட்டுட்டாங்க. சரி, அவங்க அங்க இருந்துட்டு போறாங்க, நீங்க விட்டுருங்க. இருக்குங்க மேடம். எங்க பையனுக்கு இப்ப பாருங்க, இத்தனை பேர் உலகமே பாக்குதுங்க. 1 கோடி என்ன நல்லவன்னு சொல்ல வேணாம், 50 பேர் சொல்லிட்டு 1 நிமிஷம் அதை நீங்க பாத்துட்டு என்னால தப்பான என்னதுங்க, என்ன இந்த காட்டுறாங்க? அம்மா பண்ண துரோகத்தை கேளுங்க. பல கோடி ரூபாய் சொத்தை இந்த அம்மாவை நம்பி எழுதி வச்ச சொத்து எல்லாமே முடிச்சிடுச்சு. சொத்துக்கெல்லாம் நான் ஆசைப்படல, பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணும்னு தான் நாங்க வந்தேன். அவன் வந்து மாப்பிள்ளை எனக்குன்னு எங்க வச்சுக்குவா. அப்பன் கொடுத்த சொத்தை இந்த அம்மா ஏற்கனவே என் மேல மிரட்டி எங்க புள்ள மேல எழுதி வச்சேன். அப்புறம் இந்த அம்மா மேல எழுதி வச்சேன். எல்லாம் கேஸ்ன்னு வித்து எல்லாம் அடுத்தவங்கிட்டே கொடுத்துட்டு வந்துருச்சு. அவங்க என்ன? ஆக்சிடென்ட் மண்டை மூளை வந்துச்சு. நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு எதுவும் ஆகாது. நீ இப்படி பச்சை போய் பேசுற பாத்தியா? நீ இப்ப வந்து நான் சேர்த்துருவேன். என்னமோ அந்த ஆண்டவன் கொடுப்பான், நான் கொடுக்க மாட்டேன். நீங்க எனக்கு இன்னைக்கு உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன், நீங்க 1000 ரூபத்துல தெரியுறீங்க. அந்த பத்திரத்தை ஒரு தடவை நீங்க கண்ணுல மட்டும் பாத்துருங்க போதும். ஆமா, இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்கள்ட்ட எவ்வளவு சொத்து இருக்கு இப்போ? என்கிட்ட எந்த சொத்தும் இல்லை கண்ணு. இப்போ 10 வருஷமா எங்க பாப்பரேட்டு குட்டியில 170 இருக்குது, நான் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கேன். நீ எந்த வேலைக்கும் போறதில்ல, சொத்தெல்லாம் எதுவும் இல்லை. அது என் சேவனம். பாப்பாவை நீங்க பாத்துக்கிறீங்களா? பாப்பா இப்போ என்கிட்ட தான் கண்ணுக்கிறேன். அவளை கூப்பிட்டு கேளுங்கன்னு, போறதுன்னா போட்டுங்கன்னு. அதுக்கு நான் அந்த பிள்ளை அந்த இங்கேருந்து போகணும், அந்த தொடர்ந்து ஆயா நம்பி செத்துடலாமா? அந்த பிள்ளை ஒடியாந்துருச்சு. ஆமா, பாப்பாவை நல்லா பாத்துப்பீங்களா? பாதுகாப்பா? நல்லா பார்த்துக்குவேன். பள்ளிக்கூடத்துல வந்து கேளு, அடிச்சு துரத்தி அவரை விடுங்க. பாப்பரேட்டு குட்டியில கொண்டாந்து வச்சங்கன்னு. இந்த பிள்ளை தட்டத்தை எடுத்துக்கிட்டு வாங்கிதுங்கிறத பார்த்துட்டு எங்கள் பிள்ளை வந்து கூட்டி போயிட்டா. ஏமா இங்கிலீஷில் சேர்த்துக்கிட்டுங்க தட்டத்தை எடுத்துக்கிட்டு வாங்கிதுங்குதே. படிமா மார்க் வச்சா வந்து அந்த பிள்ளைங்க வந்து படிப்பாப்பான்னு போ. நல்லா படிக்கிறாளா? கூப்பிட்டு கேளுங்கன்னு. அவளை ஏன் ஒலி வச்சுக்கிட்டுணும்? நல்லா உள்ள கூப்பிட முடியாதுங்க. நல்லா பாப்பா நல்லா படிக்கிறாளா? இப்போ 8ஆவதுல 490 மார்க் வாங்கினேன். சரின்னா அவர் பணம் கட்டி படிக்க வச்சுக்கிட்டு வரோம். அந்த பிள்ளைய வந்து இவ பிள்ளை என்ன என் பிள்ளை படிக்க வைக்கிறது அப்படின்னா ஒரு சப்போர்ட் அவங்க இருக்கிற அப்படின்னா என் பிள்ளைக்கு கொடுத்துட்டாங்க. அவளை வர சொல்லு, அவள் பிள்ளை வீட்டில் குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பொட்டை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது தான். நீங்க பாத்துப்பீங்கல்ல பிள்ளைய? அண்ணே நான் பார்த்துக்கிறேன், நீ எழுதி கொடு பாரு, அவ வருவா பார்த்துக்குவா. சரி, நீங்க கிளம்புங்கம்மா. அப்படி இல்லைன்னா வக்கீலுக்கிறாரு பார்த்துக்கிறாரு, அம்பலகம் வக்கீல் எங்க வக்கீலுக்கிறாரு, அவர் சொல்லித்தாங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளை பார்த்து நீயே வந்து அந்த பிள்ளை கேளு எதுக்கால அது நான் வரேன் அது உக்காந்துக்கிட்டு வந்து பாருங்க. நான் வரேன். அதெல்லாம் எங்க உயிருக்கு வந்து நீ பாதுகாப்பு கொடுக்கணும். காக்கா பாளையத்துக்கு போலீஸுக்கு போன் பண்ணணும். சரி, சரிம்மா? என்னம்மா லொல்லு பண்ணிட்டு அவ சக்கரை போய் ஊசி போடலன்னு செத்துருவா. நேற்று 4 காவலை நிறுத்தி வேலூர் ஆம்பூர் எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டே வந்தா எனக்கு ஒதுக்கு கண்டுக்குச்சு. சரி கண்ணு வரேன். இதை பாருங்க, பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, அவளை படிக்க விடுங்க. நீங்க இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா அவளுக்கு அவ விட்டா போதுன்னு எங்கேயாவது போயிடுவா. நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. அவளுக்கு தெரியும் அவளை பாத்துக்கிறதுக்கு. அவளுக்கு ஏதாவது பிரச்சனை உங்களை விட உங்க அம்மா கொதிச்சு போய் ஓடி இருக்கும். புரியுதா? விட்டுருங்க. அந்த புள்ள நல்லா படிச்சு பெரிய ஆளா வரும். கொஞ்சம் நிம்மதியா விடுங்க அவளை. கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும். எல்லா பிள்ளைங்களும் மாதிரி இருக்கணும்னு அந்த பொண்ணுக்கு ஆசை இருக்காதா? அவளுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணாதீங்க. நான் பையனும் பிள்ளையும் எதிர்காலத்துக்கு வீணா போயிருமே. நாளைக்கு இந்த பையன் விவரம் தெரிஞ்சு நீ எனக்கு அக்காவான்னு கேட்டு 2 பிரிவினையா வந்துருமே. நம்ம இருக்கும்போது 2ஐயும் சேர்த்து வச்சிடலாம். ஒரு வயத்துல பிறந்தது நம்ம இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்குதே அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்கூல்லேயே கொண்டு போய் சேர்த்தனுங்க. நான் அந்த பாருங்க, நீங்க ஒரு விஷயம் யோசிக்கணும். இந்த புள்ள பாதுகாப்பு அப்படி இப்படி வயசுக்கு வந்துடுச்சு, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வெளியில கொட்டி கோஷிக்கிறதெல்லாம் பிடிக்காது. அவங்கள அவங்க வழிக்கு விட்டுடுங்க. புள்ளை நான் எதுவுமே சொல்றதில்லை, தொந்தரவு பண்ணாதீங்க. சரி வரேன். சரி. இந்த பெரிய அம்மாவுக்கு கொஞ்சம் சொத்து இருக்கு, அதை நோக்கி தான் எல்லாரும் இப்படி நகர்ந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு பிள்ளைய படிக்க வைக்கணும், பேத்தி வந்து நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு ஒரு வீம்பு இருக்கு. நல்ல விஷயம் தானே, நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பேத்தியை. அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க, அவங்க வந்து அங்கே போய் இருக்கிறதுல அவங்களுக்கு ஆட்சேபனையே இல்லை. இன்னொன்று என்னன்னா, இவர் வந்து அம்மா பேசுறதையெல்லாம் தப்பா எடுத்துக்கிறாரு. அவங்க கோவத்துல தான் பேசுறாங்க, மனசுல எதுவுமே கிடையாது. அந்த காலத்து மனுஷங்க அதை மாற்ற முடியுமா? நம்ம நிம்மதியாக அந்த பொண்ணை விட்டுட்டு அவளை படிக்க விட்டுட்டாங்கன்னா நல்லது. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.